உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவுல அஜித் விஜய் இருவருக்குமே மாஸ் இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்ல இருவருமே வசூல் மன்னர்கள் தான். இவர்கள் படங்கள் வெளியானாலே திருவிழா தான். அஜித் விஜய் ரசிகர்களிடையே எப்போதுமே ஒரு பெரிய போட்டி இருக்கும். ஆரோக்கியமான சண்டையாக ஆரம்பித்து பின் மோசமாக முடியும். இவர்கள் பெயர் அடிப்படாத நிகழ்ச்சியும் இருக்க முடியாது. சிவா இயக்கத்துல அஜித் நயன்தாரா நடித்துள்ள படம் விஸ்வாசம். இந்த படத்துல தம்பி ராமையா, ரோபோ சங்கர், யோகி பாபு உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இதில் நடித்துள்ள ரோபோ சங்கர் தனியார் இணையதளம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதில் விஸ்வாசம் படப்பிடிப்பில் தான் அஜித்தை முதல் முறையாக பார்த்தேன்னும் எனது குடும்பம் குறித்து விசாரித்தார். நான் கமல் வெறியன், ஆனால் உங்களை போல் எந்த ஒரு நடிகரையும் பார்த்ததில்லை என்று அவரிடம் கூறினேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 75 வயதை கடவுள் கொடுத்தால் 60 எடுத்துக்கொண்டு மீதி 15 உங்களுக்கு தந்து விடுவேன் என்று கூறினேன்னும் அதை கேட்டு நெகிழ்ந்து விட்டார்னு சொல்லியிருக்காரு. நான் மட்டுமல்ல, கோடான கோடி ரசிகர்களும் இதை தான் சொல்வார்கள் என்று கூறியிருக்காரு. தனக்கு ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களிலும் மீண்டு வந்து நடிக்க நடனமான காரணம் ரசிகர்களின் ஆசைதான் என்றாரு. தான் தளபதி படத்துல நடிக்க வாய்ப்பு கேட்டேன், ஆனால் தல படத்துல வாய்ப்பு கிடைத்தது. தல 60 படத்துல கண்டிப்பாக இருப்பேன்னு கூறியிருக்காரு. அட்லி இயக்கத்துல தளபதி 63 படத்துல விஜய் நடிக்கிறாரு. இந்த படத்திற்கான படப்பிடிப்பு இன்னும் ஒரு வாரத்துல துவங்க இருக்கு. இந்த படத்தில் உறுதி செய்யப்பட்ட 2 நடிகர்கள் குறித்த தகவல் வெளியாக இருக்கு. அதில் தல அஜித்தின் விஸ்வாசம் படத்தில் நடித்த நடிகர் ஒருவரின் மகள் ஆவார். அது ரோபோ சங்கரின் மகள் தான். தளபதி 63 படத்துல அவருக்கு முக்கிய வேடம் இருக்கு. படிப்பு காரணமாக மகளை தேடி வந்த பட வாய்ப்புகளை தவிர்த்து வந்த ரோபோ சங்கர் விஜய் படம் என்றதும் ஒப்புக்கொண்டிருக்காரு. தனது மகள் பிறந்த நாளுக்கு நடிகர் விஜய் போன் செய்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. உடனே நேரில் சென்று சந்தித்தேன். அப்போது அஜித் எப்படி இருக்கிறார் என்று என்னிடம் கேட்டாருனோ, கேட்டதாக சொல்லுங்கள்னு சொன்னாருனோ. பின்னர் விஜய் உங்களை விசாரித்ததாக அஜித்திடம் கூறினேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் கேட்டதாக சொல்லுங்கள்னு சொன்னாரு. அஜித் மிக எளிமையானவர். 1850 மதிப்புள்ள சாதாரண மொபைல் தான் பயன்படுத்திட்டு வராருனோ. அவரை பார்த்து நானும் சாதாரண மொபைலுக்கு மாறிவிட்டேன். எனக்கு அஜித் சமைத்து கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுக்க நானும் சமைத்து அவருக்கு அளித்தேனோ. அவரும் மகிழ்ச்சியாக உண்டார் என ரோபோ சங்கர் கூறியிருக்காரு. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.